இது ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டட் சாங்ஸ். கண்டிப்பா ஹெட்போனை போட்டு கேட்டீங்கன்னா இந்த வானத்துல நீங்க பறக்கிற மாதிரி இருக்கும். கையில் மிதக்கும் கனவானி ஏஆர் ரகுமான் அண்டர்ரேட்டட் சாங் பார்ட் 2 பார்த்திருப்பேன்னு நம்புறேன். இப்ப பார்ட் 3ல வந்து ஏஆர் ரகுமான் மறைக்கப்பட்ட சில பாடல்களை பார்ப்போம். நம்ம முத பாட்டு கருத்தம்மா படத்துல வந்த காடு பொட்ட காடு இந்த பாட்டை பாரதிராஜா ஃபர்ஸ்ட் லைனும் அடுத்தடுத்த லைனும் மலேசியா வாசுதேவன் சாரும் பாடி இந்த படத்தோட இன்ட்ரோடக்ஷன் சாங்கா இது அமைஞ்சிருக்கும். மலை படத்துல வர மானுத்து மந்தையில மாதிரி ஹிட் அடிச்ச பாட்டு இந்த அளவுக்கு அந்த நேரத்துல ஹிட்டா இருக்கும். ஆனா இந்த நேரத்துல வந்து பெருசா கேட்கல. அவங்க வலிகள், அவங்க கஷ்டங்கள், அவங்க எவ்வளவு ஏழையா இருக்காங்க, அந்த பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவ்வளவு வலிகளும் இந்த பாட்டு வைரமுத்துல சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா இந்த பாட்டு கேளுங்க. பாம்பே படம் இந்த படத்துல வந்த எல்லா பாட்டுமே ஹிட். ஆனா இந்த ஒரு பாட்டு அந்த நேரத்துல ஹிட். ஆனா இந்த நேரத்துல பெருசா யாரும் கேட்கல. அதுதான் பூவுக்கு என்ன பூட்டு. உங்களுடைய 4 வருஷத்து லைஃப அந்த 4 நிமிஷம் பாட்டுல அவங்க சொல்லியிருப்பாங்க. பூவுக்கு என்ன பூட்டு, காத்துக்கு என்ன ரூட், இந்த மாதிரி அவ்வளவு லைன்ஸ் அருமையா இருக்கும். வாழ்க்கை தத்துவம், நான் கஷ்டப்பட்டான இந்த வாழ்க்கையை முன்னேறுவோம் அப்படின்ட்டு அவ்வளவு ஏற இருக்கும். ஏஆர் ரகுமானோட ஃப்ளூட்ஸ் எல்லாம் வறுமை அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏஆர் ரகுமான் ஒரு ஹம்மிங் வரும் பாருங்க, அது வேற லெவல்ல இருக்கும். எல்லாம் சேர்ந்து கடைசியில ஒரு ஃபியூஷன் ஆகி வருங்கம்மாங்க, அது வேற 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 லெவல்ல இருக்கும். மிஸ்டர் ரோமியோ படத்துல வந்த மெல்லிசைய பாட்டு ஆட்டம் போட்ட பாட்டுலாம் ஃபேமஸ். ஆனா இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா ஏன் ஃபேமஸ் ஆனது தெரியல. அதுதான் நீரை காதலிக்கும் நீங்களா இல்லை. அவ்வளவு சூப்பரா இருக்கும். வீடியோ சாங்ஸ் பாருங்க, வீடியோ சாங்ஸே சூப்பரா இருக்கும். பிரபுதேவா, அவங்களோட டான்ஸ் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு ஹெட்போன்ஸ்லயோ இல்ல நல்ல ஒரு ஸ்பீக்கர் செட்டப்லயும் கேட்டீங்கன்னா அந்த பீட்லாம் அவ்வளவு உணர முடியும். ஏஆர் ரகுமான் எப்போதுமே இன்டர்லூட்ஸ்ல நான் தானே கிங்னு காட்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரில வர இன்டர்லூட்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். சரணம்லாம் பதக்க வைக்கும். கண்டிப்பா இந்த பாட்டை கேளுங்க. ரட்சகன் இந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட். ஆனா அந்த 3 பாட்டு ஹிட். ஆனா இந்த நேரத்துல பெருசா யாரும் கேட்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னென்ன பாட்டு அப்படின்னா, முதல்ல லக்கி லக்கி பிபியும் வர்ணலதாவும் சீந்தர் சிங் அப்படின்னு அந்த பாடகர் 3 பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. டியூன்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்லா அந்த சுசீந்தர் சிங் வாய்ஸ் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து எஸ்பிபி வந்து வாய்ஸ் வரும் பாருங்க. இது ரொம்ப மனசு குளுமையா இருக்கும். சும்மாவே இந்த சொன்னலதா செகண்ட் சரணம்ல வந்து நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு பாடுவாங்க பாருங்க, அது அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாட்டை கேட்டீங்கன்னா பிரிஞ்ச லவ்வர்ஸ் கண்டிப்பா 2 பேரும் ஒன்று செய்வீங்க. இந்த பாட்டோட கான்செப்டுமே அதுதான். கண்டிப்பா இந்த பாட்டை கேளுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டுங்க, மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற பாட்டுங்க. ஒரு பிட்டு சாங் தான் அது, ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும். கையில் மிதக்கும் கனவாணி, கையில் மிதக்கும் கனவாணி, கை கால் மூளை. ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. சின்ன பாட்டா தான் இருக்கும். படம் எடுத்து முடிச்சுட்டு சீன்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பாட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏஆர் ரகுமானே போட்ட பாட்டா அது. நிலவில் பொருள்கள் பொருள் சீனிவாசன் குரல்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த பிரவீன் காணி வந்துட்டு ஐயோ சூப்பர் பாட்டா இருக்கே, தெரிஞ்சுதான் ஒரு படம் பாட்டாவே ஃபுல்லா எடுத்துட்டு பண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு ஒரு டியூன் அப்படியே
லோ டு ஹை போவாங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். காதல் தாய்மை இரண்டு மட்டும் கண்டிப்பா இந்த பாட்டை கேளுங்க. பாரம் என்பதை அறியாது. கடைசியா இந்த இதுல பாருது நெஞ்சே நெஞ்சு. நெஞ்சே நெஞ்சே மறந்து விடு. இது லவ் பிரேக்கப் சாங்னு வச்சுக்கலாம், இல்ல லவ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி 2 in 1 அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. நினைவினை கடந்து விடு. அதாவது இந்த படத்துல வந்து நீ ரொம்ப கோவத்தை அடக்கு, அப்பதான் பொண்ணை தருவானு இந்த ஹீரோயின் அப்பா சொல்லுவாரு. ஆனா கோவத்தை அடக்கிட்டு ஹீரோயினுக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சோக பாட்டா இந்த பாட்டு வரும். அவ்வளவு அற்புதமா இருக்கும் இந்த பாட்டு, லிரிக்ஸ்லாம். கண்களை விற்றுத்தான் ஓவியமா. பெண்ணே உன் வளையல் எனக்கு விலங்கல்லவா, நீங்க வைரமுத்து அவ்வளவு அழகா எழுதியிருக்கு. பெண்ணே பெண்ணே உன் வளையல் எனக்கொரு விலங்கல்லவோ, காற்றுக்கு சிறை என்னவோ. ஏஆர் ரஹ்மான் பல அண்டர்ரேட்டட் சாங்ஸ் போட்டிருக்காரு. கண்டிப்பா ஒரு இசை ரசிகரா வந்து இந்த பாட்டா நான் கேட்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னும் நிறைய பாட்டு இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த பாட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு. அடுத்தடுத்த வீடியோ நம்ம என்ன அண்டர்ரேட்டட் சாங்ஸ்னு பார்ப்போம். அது என்ன சவுண்டிங்கு, அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு, டாடா டா அப்படின்னு என்னெல்லாமோ வரும். இன்னொன்று வந்து அந்த லிரிக்ஸ் புரியவே இல்லை. இப்போ கடலுக்கு ஃபிஷிங் நெட்டு, காதலுக்கு இன்டர்நெட்டுனா இப்போ தானே வருது இன்டர்நெட்டு, அதெல்லாம் இப்போ தான் வருது. சாங்லாம் வந்து அந்த டைத்தில் புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அது ஹிட் ஆனதுக்கப்புறம் டேய் நமக்கு அந்த அளவுக்கு அறிவியல் போல இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ரமன் சார் நிறைய பாட்டு அந்த மாதிரி அந்த காலத்திலேயே வேற மாதிரி he was ahead of his times ன்னு நினைக்கிறேன்.